ஏமா வண்டி வந்துருச்சு, அங்கே என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்கம்மா. அழகு கூட்டு வாயா. ஏமா சீக்கிரம் போமா. ரோட்டை பார்த்து வேகமா வாங்கடி. ஏமா வேகமா தள்ளுமா. இங்கே கூட்டுமா. டிரைவர்ண்ணே போலாம். ஏண்டி புள்ள பத்து 2 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள ஏண்டி வேலைக்கு வந்த? என்னக்கா பண்றது, வீட்ல அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அந்த மனுஷனுக்கு கொஞ்ச நாளா வேலை இல்லை, அதான்க்கா. அதுக்குன்னு அந்த பச்சை பசலைய தனியா விட்டுட்டா வருவ? புள்ள பாலுக்கு அழுதா என்னடி பண்ணுவ? அதான் பிள்ளை அழுதா பால் கொடுக்கறதுக்கு அவரை தூக்கிட்டு வர சொல்லியிருக்கேன்க்கா. என்னமோ பண்ணடி, ஆனா புள்ளைய மட்டும் பசியா விட்டுறாத, ஏங்கி போயிடுவான் புள்ள. ஏமா இளவரசி, என்ன இந்த நாட்டோட இளவரசி மாதிரி உக்காந்துருக்க? எந்திரிச்சு வாடி, வேலைய ஆரம்பிக்கும். முடியலக்கா, முதுகெல்லாம் வலிக்குது. என்னக்கா ஆச்சு? டெய்லியும் 2 கிலோமீட்டர் குனிஞ்சு கூட்டுறோம்ல, அதான் முடியலை. இப்போலாம் வேலைக்கு வரவே பயமாக இருக்கு. இன்னைக்கு தானே வேலைக்கு வந்திருக்க, போக போக உனக்கே தெரியும். என்னக்கா வந்த முதல் நாளே பயமுறுத்துறீங்க? ஏமா கதை எப்படியே பேசியிருந்தா எப்போ வேலை ஆரம்பிக்கிறது? சீக்கிரம் ஆரம்பிங்கம்மா. யோ நிறுத்தியா, ஏன் கத்துற? இப்போதானே வந்தோம், இரு ஆரம்பிக்கிறோம். இல்லை செல்லம், லேட் ஆயிடுச்சுல்ல, அதான் சொன்னேன். டேய், உங்க லவ் எல்லாம் விடிஞ்சதை வீட்டுல போய் வச்சீங்க, வண்டியை ஓரமா போட்டு அந்த கொடியை எடுத்துட்டு போய் நறுவாட்டில் நில்றா. ஏங்கா? எவனா காருக்காரன் போதையில வண்டியை ஓட்டிட்டு வந்து நம்ம மேல விட்டுருவாண்டி, அப்புறம் நம்ம அனாதை போனமா தான் கிடக்கணும். ஏன்னா நம்ம பொழப்பு அப்படி. வாடி. அண்ணா இப்படி ஓரமா நிப்பாட்டுங்கண்ணே. சரிம்மா. எனக்கு காப்பினா. அண்ணா எவ்வளோ ஆச்சுண்ணே? அட போப்பா, எவனோ என்கிட்ட வாங்கி தின்ட்டு காசு கொடுக்காம நைட்டில் ஏமாத்திட்டு ஓடி போகிறாங்க. உங்களுக்கெல்லாம் கொடுத்தது எனக்கு புண்ணியம்தான்ப்பா. சரிம்மா, சரி வரேன்ப்பா. பாப்பா வரேன். சரிங்கண்ணே. எப்படி போகுது பாரு. என்னடி ஆச்சு? இவனா? இவன் டெய்லி இங்க தாண்டி குடிச்சிட்டு கிடப்பான். இவன் மட்டும் இல்ல, தெருவுக்கு ஒருத்தன் இப்படிதான் கிடக்குறான். இந்த வேலைக்கு வந்தா இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வேலையை பார்க்கணும். ஒரு நிமிஷம் இரு. என்னக்கா பண்றீங்க? பாவண்டி, யார் பார்த்த புள்ளன்னு தெரியல, குடிச்சிட்டு இப்படி படுத்து கிடக்குறான். ரோட்ல போற எவனாவது பார்த்தா திருடிட்டு போயிடுவானுங்க. அப்படி இருக்கிறவங்க தாக்கா இந்த உலகத்துல நிம்மதியா இருக்காங்க. நம்ம பொழப்பு தான் நாறுது. கடைசி வரைக்கும் இந்த குப்பையோட குப்பையா இருந்து செத்து மடிஞ்சிருவோம்ல. சரி வாங்க போவோம். ஏண்டி இதுக்கு எப்படி பயப்படுறிய?
போற போக்க பார்த்தா நாளைக்கு வேலைக்கு வர மாட்டே போல. அப்படிலாம் இல்லைக்கா. பகலில் காலேஜ் போகிறேன், சாயந்தரம் வந்து ஒரு மணி நேரம் படிப்பேன். அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லையா, காலேஜ் ஃபீஸ் கட்ட கூட காசு இல்லை. அதான் இந்த வேலைக்கு வந்துட்டேங்க்கா. டேய் அதெல்லாம் ஃபீல் பண்ணாத, அக்கா நாங்க இருக்கோம்ல, வாடி போலாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம். செல்லம், கையில் ஏதாவது காசு இருந்தால் கூட. எதுக்கு? பக்கத்தில் தான் கடை இருக்கு, ஒரு கட்டிங் போட்டு வந்துடுவேன். பேசாம போறியா இல்ல தொரட்டி எடுத்து மண்டே உடைக்கவா? தங்கக்குட்டி, கையெல்லாம் உதறதுடி, கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு 100 ரூபா இருந்தால் கூட. என்னக்கா இது? பேடை இப்படியே போட்டிருக்காங்க, ஒரு கவரில் சுற்றி போட்டிருக்கலாம்ல. இதுக்கே இப்படி முகம் சொல்லிச்சா எப்படி? 400 அணி ஒரு நாள் குப்பையை கூட்டும்போது உள்ள ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு போய் எட்டி பார்த்தா 3 மாசத்து குழந்தை. என்னக்கா சொல்கிறீங்க? ஆமா, அப்புறம் நாங்க 2 பேரும் அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் வீட்டில் வச்சிருந்து விடிஞ்சதும் அனாதை ஆசிரமத்தில் சேர்த்துட்டோம். இந்த நாய்ங்க அரிப்படுத்த அலைஞ்சதுக்கு அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? ஏய் லூசாடி நீ, அவளே அப்பா அம்மா இல்லாத பொண்ணு, அவகிட்ட போய் இதை சொன்ன அவ வருத்தப்பட மாட்டா? நாங்க நடந்தது தானே சொன்னோம். ஏங்கா, சொல்லுமா. என்னையும் இதே மாதிரி தானே போட்டிருப்பாங்க என்ன பெத்தவங்க. அவங்களெல்லாம் பெத்தவங்கன்னு சொல்லாத. பெத்தவங்கன்னா யார் தெரியுமா? தான் பெத்த புள்ள கருப்போ செவப்போ, நொண்டியோ நொடமோ, ஆம்பளை புள்ளையோ பொம்பளை புள்ளையோ, அதை கண்ணுங்கருத்துமா வளர்த்து பெரிய ஆளாக்குறாங்க பத்தியா, அவங்க தாண்டி பெத்தவங்க. உன் அப்பா அம்மாலாம் ஆசைக்கு ஒதுங்குனவங்க தான். இப்படி ஒரு மகாலட்சுமி வேணான்னு சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா அதிர்ஷ்டம் அவங்களுக்கு தான் இல்ல. நீ வேலையை பாருடா. ஏய் உன் புருஷன் தாண்டி. அக்கா ஒரு நிமிஷக்கா, போயிட்டு வந்துடுறேன். சரி போ. ஜோ 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 யோ சே சே சே. குடிச்சிருக்கியா? இல்லையா? பொய் சொல்லாத, அதான் குபீர்னு வாட வருதே. இல்லடி. என்ன இல்ல? ஒரு 10 ரூபாய்க்கு பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுக்க வக்கு இல்ல, குடிக்க மட்டும் எங்க இருந்தியா காசு வருது? ஏன் தம்பி இவ்வளோ போதையில இந்த புள்ளைய தூக்கிட்டு வந்திருக்கிய, ஏதாவது ஒண்ணு கடை ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்ணுவ? அவனுக்கு என்ன, அவன் மயிரா போச்சுன்னு போயிடுவான். அப்புறம் கஷ்டப்பட வேண்டியது நான் தானே. முதலாளி தாண்டி வாங்கி கொடுத்து நாளையிலிருந்து வேலைக்கு வர சொன்னாரு. ஓ, வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடியே சரக்கு வாங்கி தராருனா அப்புறம் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் சொல்லவா வேணும்? நீ இப்படிப்பட்ட முதலாளி கிட்ட வேலை செய்யறதும் ஒண்ணுதான், நீ வீட்டுல சும்மா இருக்கிறதும் ஒண்ணுதான். இப்போ என்ன, நாளிலேருந்து வேலைக்கு போகக்கூடாது அவ்வளோதானே? நீ தண்ணி அடிக்க கூடாது அவ்வளவுதான். நீ தண்ணியும் அடிக்க மாட்டேன், அந்த ஆள் கூட வேலைக்கும் போக மாட்டேன். உன் மேலேயும் புள்ள மேலேயும் சத்தியம். ஏண்டி இளவரசிய சொல்லுடி. புருஷன் பொண்டாட்டி சண்டை விடிஞ்சா போச்சும்பாங்க, இங்க விடியறதுக்குள்ளே போயிடுச்சு. ஏப்பா சரவணா, நீயும் நாளிலேருந்து என் கூட வேலைக்கு வந்துடுறேன். வேலையும் ஆச்சு, பொண்டாட்டி பிள்ளைய பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே இருக்கும்ல. வரேன்னு சொல்லியா? சரி. ரேட் எவ்வளோ? ஏண்டா நாயே, என்னடா கேட்ட? குப்பை கொட்டுறவு தானே, உனக்கான இவ்வளோ திமுறா? குப்பை கொட்டினா படுக்க கூப்பிடுவியா? காலையில எந்திரிச்சதும் உன் வீட்டை பெருக்கி கொட்டுறாளே உன் அம்மா, அவளை போய் கூப்பிடுறா. இவங்கிட்ட நடி பேச்சு இரு, போலீஸ் கால் பண்றேன். போலீஸ்கா? அக்கா, இவனை மாதிரி ஆளுங்க ஊருக்கு 10 தெருவுக்கு 5ன்னு கிடக்குறானுங்க. எத்தனை பேரை பிடிச்சி கொடுக்க முடியும்? ஏண்டா, காலேஜுக்கு போனால் அங்கே ஒருத்தன், வேலைக்கு போனால் அங்கே ஒருத்தன், கடைசியில் இதுதான் பொழப்புன்னு இங்கே வந்தா இங்கே ஒருத்தன். இவெல்லாம் குப்பை கொட்டுறவ தானே, கூப்பிட்டா ஈஸியாக வந்துருவான் தான் நினச்ச. இந்த குப்பையெல்லாம் கூட்டி நாங்கள் அள்ளிடுவோம், ஆனால்
உன் மனசுல இருக்கு பத்தியா குப்பை, அத முதல்ல குட்டி தூரம் ஏறி. அக்கா சாரிக்கா. படிச்ச புள்ள தான்யா. உண்மையை சொல்ல எதுக்குன்னு படிப்பு, தைரியம் போதாதா? அதுவும் சரிதாம்மா. அவ தைரியமா பேசுனது இருக்கட்டும். இப்போ சரவணன் அவன் பொண்டாட்டி புள்ள மேல குடிக்கவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணால, அதே மாதிரி இப்ப நீ பண்ணு. ஐயோ, அதெல்லாம் என்னால முடியாது, நான் போறேன். டேய் நில்றா, டேய்.